வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மே மாதம் துலாம் ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. இப்ப துலா ராசிக்கு நம்ம மாசமா மாத பலன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, அதனால என்ன மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது துலா ராசிக்கு பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல கிரக நிலையினால ஏற்படும் மாற்றங்கள், அதனால என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். பொதுவாகவே மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா, இப்ப குரு பாத்தீங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதிக்கு ரிஷப ராசிக்கு மாற போறாரு. அது இல்லாம உங்க ராசிநாதன் சுக்கிரன் பாத்தீங்கன்னா மேச ராசியில இருக்காரு. பட் அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல கேது பகவானும், உங்க ராசிக்கு பாத்துட்டீங்கன்னா 8ஆம் இடத்துல குரு வர போறாருங்க. அது இல்லாம பாத்துட்டீங்கன்னா மேன ராசியில செவ்வாய் பகவானும் ராகு பகவானும் சேர்க்க, மேச ராசியில புதன் பகவான் சேர்க்க, கும்பராசியில சனி பகவான் சேர்க்க. இது பாத்துட்டீங்கன்னா கிரக நிலைகளோட அமைப்பு. இப்ப மே மாதத்துல ஆரம்பத்திலே பாத்துட்டீங்கன்னா மே மாசம் 1ஆம் தேதி பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு பாத்தீங்கன்னா இப்ப மேச ராசியில இருக்கிற குரு உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல வராரு. அப்படி 8ஆம் இடத்துல வரும்போது அஷ்டமாதிபதி குருவா வராருங்க. அப்படி குரு வரும்போது சில மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். அதாவது திடீர்னு ஒரு மாற்றங்கள், நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள், ஒரு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதாவது திடீர்னு ஒரு சர்ப்ரைஸா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் பாத்தீங்கன்னா மேச ராசியில இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்க்கை பிற்பாதுல பாத்துட்டீங்கன்னா அந்த சூரியன் பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு மாறுவார். அந்த ரிஷப ராசிக்கு மாறும்போது சுக்கிரனோட புதன் சேர்க்கை இருக்கும் பொழுது உங்களுக்கு பாத்துட்டீங்கன்னா சில டயத்துல நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்க போகுது. அதனால என்ன ஆகும், நம்ம ஒரு விஷயம் ஒரு முடிவெடுப்போம், அதை பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல யோசனைகள் ஓடிட்டு இருக்கும். இது பண்ணலாமா வேண்டாமா, அங்க போகலாமா இங்க வரலாமா, உங்களால ஒரு முடிவெடுக்கிறதுக்கு விடாம பல குழப்பத்தை உண்டு பண்ணலாம். ஆனா மத்தவங்களுக்குன்னு ஒரு முடிவு எடுத்து நீங்க சொல்லும் போது முன்னாடி நின்று அதை சரி பண்ணி கொடுத்துருவீங்க. அதுவே உங்களுக்கு நீங்க எடுத்து பண்ணும்போது என்னன்னா அது தடங்கலாகும். ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இல்லாம போகும். அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப 8ஆம் இடத்துல குரு வராது. 8ஆம் இடத்துல குரு வரும்போது இந்த மே மாதத்துல மெயினா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தொந்தரவுகள் கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம பாத்துட்டீங்கன்னா ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அசால்ட்டா விட்டுக்க கூடாது. அதே மாதிரி கவனமா இருக்கிறது நல்லது. பொருளாதாரத்துல மிக கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா இத்தனை நாளா உங்களுக்கு குரு பார்வை இருந்தது. 7ஆம் இடத்துல குரு பார்வை இருந்தனால தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு காலமா இருந்தது. ஆனால் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாற்றம் கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம பாத்துட்டீங்கன்னா மெயினா தொழில்ல மிகவும் கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா தொழில்ல இடம் மாற்றங்கள் வரலாம். பல இடத்துல சில பிரச்சனைகளும் நமக்கு கொடுக்கலாம். இது இந்த இடத்துல நம்ம இது ஒர்க் பண்ணலாமா வேண்டாமா, இல்ல வேற இடத்துக்கு போகலாமா அப்படிங்கறது ஒரு குழப்பங்கள் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா தொழில்ல கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பொறுப்பு மத்தவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை ஏமாத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா மத்தவங்களை நீங்க நம்பாதீங்க. அது இல்லாம 12ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு, விரைய குருவா இருக்காரு, சரி விரைய கேதுவா இருக்காரு. அவ 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது தேவையில்லாத விரயங்கள் நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப ஆல்ரெடி 8ஆம் இடத்துக்கு குரு வந்துட்டாரு, 12ஆம் இடத்துல கேது பகவான், 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் இருக்காரு. இதனால என்ன ஆகும்னா ஆடம்பரங்கள் நம்ம பாத்தீங்கன்னா அதிகமா தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உருவாகும். அப்படி ஆடம்பரங்கள் நம்ம அதிகமா வரும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம கிட்ட கையில பணமே இல்லைன்னா கூட நம்ம பாத்துட்டீங்கன்னா கடன் வாங்கியாவது ஏதாவது ஆடம்பரங்கள் வாழ்க்கை நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நமக்கு வரும். அதனால அகல்கால் வைக்காத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. அப்படி அகல்கால் வைக்கும் போது நீங்க என்ன ஆகும்னா கடன் கட்டக்கூடிய சூழ்நிலையில் உருவாகமே போயிடும். நீங்க 2 ரூபா கடன் கட்டினீங்கன்னா மறுபடியும் 4 ரூபா கடன் வாங்கதான் பார்க்குமே தவிர கட்டுறக்கு விடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அகல்கால் வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி வண்டி வாகனங்கள் ஏதாவது நீங்க மாற்றலாம், இல்ல நான் மாத்தணும், இல்ல லோன் ஆல்ரெடி நான் போயிட்டு இருக்கு அந்த லோனை கட்டிட்டு வேற ஏதாவது வண்டி எடுக்கணும், புது கார் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா நீங்க பண்ணலாம்.
அதே மாதிரி அசையா சொத்துகள் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு பண்ண பாருங்க. அசையா சொத்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் அது மாதிரி ஏதாவது பண்ணணும். இல்ல பூர்வீகத்தில் நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா நீங்க கட்டலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இது கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமைப்பாதான் இந்த மே மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. பட் 8ல குரு வரணும்னா அஷ்டமாதிபதி குரு இருக்குனால நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா மேச ராசியில இருக்காரு, பிற்பாதையில வந்து பாத்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு மாறுவாரு. அது இல்லாம உங்களுக்கு வந்து சுக்கிரனும் யோகக்காரகன், அது இல்லாம சனியும் யோகக்காரகன். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. இதெல்லாம் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பாதிப்புகள் இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சில டயத்துல நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க, அந்த முடிவுக்கு ஆப்போசிட்டா உங்களுடைய பார்ட்னர் இருப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா மெயினா துலாராசிக்காரர்களை வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம போற வழிதான் கரெக்ட், நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் தான் கரெக்ட், நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இருப்பாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாலுமே யோசிச்சு நிதானமா கண்டிப்பா நீங்க பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா வரும். மெயினா திருமணம் ஆகாதவங்களுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா துலாம் ராசி பொறுத்தளவே அன்புக்கு அடிமை ஆயிடுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரசிக்கக்கூடிய தன்மை அதிகம். யாராவது அவங்க மேல அன்பு காமிச்சிட்டாங்கன்னா அவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு லவ் மேரேஜுகளுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். விருப்பப்படி மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளேயே இருக்கும். அதனால வந்து என்ன ஆகும்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த திருமண யோகம் இப்ப கைகூடி 8ஆம் இடத்துக்கு குரு போனா கூட திருமண யோகங்கிறத தாராளமா பண்ணலாம். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால திருமணத்துக்கான நீங்க ஸ்டெப் எடுத்தீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள், கல்யாணம் பண்ணிட்டோம், எதுக்கு எடுத்தாலும் சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த துலாம் ராசிக்கு இருக்க போது. இந்த மாதத்துல இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமும் சரி, இந்த கிரகணங்கள் கோச்சாரப்படியும் உங்களுக்கு அற்புத பலன்கள் கண்டிப்பா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த முழு வாய்ப்பை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கோங்க. நம்ம 8ஆம் இடத்துக்கு குரு மாறுனால நமக்கு வாய்ப்புகள் இல்லாம போயிருமோ, நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு நீங்க யோசிக்கவே வேண்டாம். உங்களுக்கு கண்டிப்பா நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். அதனால அது மட்டும் இல்லாம நம்ம இப்ப கோச்சாரப்படி கிரகணங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நடக்கக்கூடிய திசாபுத்திகள் எப்பவுமே நம்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருக்கணும். அந்த நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருந்துட்டாவே நமக்கு பண்ணது எல்லாமே சக்சஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா, எப்பவுமே வந்து பாத்துட்டீங்கன்னா ஜாதகம் நல்லா இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து தோஷங்கள் இருக்கும் ஜாதகத்துல. அதுக்கான வழிபாடுகளை அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எப்பவுமே தோஷங்கள் இருந்தா அதுக்கான வழிபாடுகளுக்கு நம்ம ஃபாலோ பண்ணும்போது அந்த தோஷங்கள் நிவர்த்தனை ஆகி நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கான்னு நீங்க பாத்துக்கோங்க. அப்படி நீங்க என்கிட்ட பார்க்கணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஜாதகம் அனுப்பி விட்டுட்டு நீங்க போன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.